First Roman letter, choose the correct answer. First question, the first war in India to establish the British East Indian Company's political supremacy. Answer is option A, Carnatic Wars. Remaining options, Battle of Plassey, Battle of Buxar and Mysore Wars எல்லாம் Carnatic War அப்புறம் தான் நடந்துச்சு. Second question, which of the following statements about Hyder Ali is correct? So answer is option A. He was defeated by Warren Hastings at Port Nova in 1781. So indirectா வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். செகண்ட் ரோமன் லெட்டர், fill in the blanks to given notes. இங்கே நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை வந்து டேபிளில் ஃபில் பண்ணணும். வார் ஆர் பேட்டில் இயர் கொடுத்துருக்காங்க, தென் ரீசன் ஃபார் த பேட்டில் கொடுத்துருக்காங்க, தென் ஹூ விசஸ் ஹூ யாருக்கு நடந்தது, தென் கான்சிக்வன்சஸ். நான் வந்து இங்கே பேப்பரில் எழுதியிருக்கேன், நீங்கள் டேபிளில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 1757 பேட்டில் ஆஃப் பிளாசி. இங்கே வந்து ஹின்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ஹின்ஸ் தான் வந்து இந்த டேபிளில் ஃபில் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 1757 பேட்டில் ஆஃப் பிளாசி. ரீசன் ஃபார் பேட்டில் வந்து பிளாக் ஹோல் ட்ராஜடி. தென் யாருக்குன்னா சிராஜ் உத்தவுலா விசஸ் ராபர்ட் கிளைவ். தென் கான்சிக்வன்சஸ்னா பிரிட்டிஷ் காட் த ரைட் டு கலெக்ட் டாக்ஸஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து 1764 பேட்டில் ஆஃப் பக்சர். ரீசன் ஃபார் பேட்டில் வந்து மிஸ்யூசிங் த டெஸ்டேக்ஸ். தென் ஹூ விசஸ் ஹூனா சுஜா உத்தவுலா மிர் காசிம் சா ஆலம் விசஸ் ஹெக்டர் முன்ரோ. Then consequences are the political power of the British behind India, then British East India Company victory. Third Roman letter, find out the places and mark the India's political map. Fourth question, first one, the place handed over to British after first Carnatic War. Answer is Madras. So mapல வந்து மெட்ராஸ் மார்க் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல இருக்குது மெட்ராஸ். Then second one, the first phase of the Carnatic War held at Dash and the second phase held at Dash. So first phase and second phase எங்கன்னு பார்க்கணும். First phase is held at Ambur, that is located at here. Then second phase வந்து ஆர்காட்டில், ஸோ இங்கே இருக்குது. நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன், இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ஆர்காட் வந்து இங்கே தான் இருக்குது. தென் ஆம்பூர் வந்து இங்கே இருக்குது, இங்கே எழுதியிருக்கேன். தென் தேர்ட் கொஸ்டின், the third Carnatic War between British and French were held at Dash. Answer is Vandivas. இது எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது, நான் வந்து இங்கே எழுதியிருக்கேன் Vandivas. Fourth Roman letter, true or false. Fifth question, first one, Carnatic Wars were held between British and French. Answer is true. Second question, British forces were defeated in the Battle of Buxar. False. Third one, Treaty of Allahabad was signed between the British and Siraj Uddawla. Answer is false. Fourth one, after the Battle of Plassey, the company was granted to have a free trade in Bengal, Bihar and Orissa. Answer is true. Fifth Roman letter, distinguish the state boundaries in a different colors. ஸ்டேட்டோட பவுண்ட்ரிஸை டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. தென் சிக்ஸ்த் ஒன், த பிளேசஸ் அசோசியேட்டட் வித் த மராத்தா வார் ஆன் த மேப் ஆஃப் இந்தியா. இங்கே வந்து மராத்தா வாரோட கனெக்டாக இருக்க பிளேசஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மேப்பில் மார்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மேங்களூர். மேங்களூர் வந்து இங்கே இருக்குது. தென் செகண்ட் இஸ் புரந்தர். புரந்தர் வந்து இங்கே. தென் தேர்ட் இஸ் ஸ்ரீரங்கப்பட்டினம். ஸ்ரீரங்கப்பட்டினம் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். தென் சூரத் இஸ் லொக்கேட்டட் இன் குஜராத், இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் மைசூர். மைசூர் வந்து இந்த ஹோல் ஏரியா மைசூர், ஆனால் இங்கே டினோட் பண்ணியிருக்கேன். தென் சால்பை. சால்பை இங்கே வரும். சிக்ஸ்த் ரோமன் லெட்டர், ஷார்ட் அவுட் த ஈவெண்ட்ஸ். ஈவெண்ட்ஸ் வந்து சஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் போட்டு கரெக்டாக எந்த ஈவெண்ட் வரும்னு சொல்லிட்டு எழுதணும். செவன்த் கொஸ்டின், ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டாக எது வரும்னா தேர்ட் ஆப்ஷன், there was a rivalry between Raghunandha Rao and Madhav Rao for Maratha Peshwa. Then second எது வரும்னா
Fourth option, the Treaty of Surat between Raghunandha Rao and the British was signed for Raghunandha Rao sought help from British. Next third one first option வரும். Treaty of Purandar signed with Colonel who was sent by British Council. So இது third வரும். Then fourth வந்து second option வரும். Captain Pobam defeated the Maratha chief Mahadaji Scindia. So Treaty of Salbai was signed between Warren Hastings and Mahadaji Scindia. So இதுதான் வந்து fourth வரும். Then fifth one question கேட்டிருக்காங்க. All these events mark the dash war. Answer is first Anglo-Maratha war between 1775 to 1782. Seventh Roman letter, find the event from similarity of the irrelevant words in each part. ஸோ இங்கே பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு பார்ட்லேயும் ஒவ்வொரு ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் irrelevant வேர்ட்ஸ் வந்து எழுதிக்கணும். ஸோ irrelevant வேர்ட்ஸ்ன்னு போட்டு நான் இங்கே எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து irrelevant வேர்ட்ஸ் எதுவுமே இல்லை. தென் செகண்ட் பார்ட் வரும்போது ட்ரீட்டி மேங்களூர் இதான் வந்து irrelevant வேர்ட். ஸோ ட்ரீட்டி மேங்களூர் எழுதிக்கோங்க, இந்த டேஷில் ஃபில் பண்ணிக்கோங்க. தென் செகண்ட் இஸ் பாரிஸ் ட்ரீட்டி, இந்த பார்ட்டில் வந்து irrelevant-ஆக இருக்கிறது பாரிஸ் ட்ரீட்டி. தென் தேர்டு வந்து இந்த பார்ட்டில் irrelevant-ஆக இருக்கிறது ஸ்ரீரங்கப்பட்டினம் ட்ரீட்டி. தென் இங்கே வந்து சிமிலாரிட்டி ஆஃப் த irrelevant வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. சிமிலாரிட்டி இஸ் ஆங்கிலோ-மைசூர் வார். எய்த் ரோமன் லெட்டர், ஃபில் த சர்க்குலர் டயக்ராம். இந்த சர்க்குலர் டயக்ராம் ஃபில் பண்ணணும். இங்கே வந்து கொஸ்டினாக கேட்டிருக்கிறதுக்கெல்லாம் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன்று அவங்களே ஃபில் பண்ணி காட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ், ஆங்கிலோ-மைசூர் வாரோட ஆன்சர் வந்து வாரன் ஹேஸ்டிங். ஸோ அதே மாதிரி இங்கே ஃபில் பண்ணணும் நம்ம. செகண்ட் ஒன் இஸ் பேட்டில் ஆஃப் பிளாசி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் இ, சிராஜ் உத்தௌலா. தென் தேர்ட் ஒன் இஸ் ராபர்ட் கிளைவ். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ஹூ reclaimed கல்கத்தா. ஸோ இங்கே வந்து டி போட்டுக்கோங்க. தென் ஃபோர்த் ஒன் பேட்டில் ஆஃப் பக்சார். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, மிர் காசிம். ஸோ ஃபோர்த்துக்கு பக்கத்தில் பி போட்டுக்கோங்க. தென் ஃபிஃப்த் ஒன் இஸ் in 1863 the first Indian to pass ICS exam. Answer is Satyendranath. ஸோ சி போட்டுக்கணும், ஃபிஃப்த்து பக்கத்தில் சி போட்டுக்கோங்க. நைன்த் ரோமன் லெட்டர், கம்ப்ளீட் த கான்செப்ட் மேப் ஃப்ரம் த கிவன் நோட்ஸ். ஸோ இங்கே கிவன் நோட்ஸ் வச்சு கான்செப்ட் மேப் கம்ப்ளீட் பண்ணணும். மெயின் தேம் இஸ் சப்சிடரி அலையன்ஸ். ஸோ ஹூ இன்ட்ரடியூஸ்ட் சப்சிடரி அலையன்ஸ்? ஆன்சர் இஸ் லார்ட் வெலஸ்லி. தென் இயர் இஸ் 1798. Then accepted princely states, that is Tanjavur, Ayodhya, Jodhpur, Hyderabad, Indore, Jaipur and Gwalior. Next is mention 2 points about merits for the British. So subsidiary alliance-னால என்னெல்லாம் merits வந்திருக்குன்னு பார்க்கலாம். First one is British company maintained large army at the expense of Indian rulers. Then second is British company began to control the foreign policy of the princely states. So இது ரெண்டு தான் merits. 10th Roman letter, observe the flowchart concept map and fill the blanks. 11th question, first one is Carnatic wars are related to dash century. Answer is 18th. Second is Carnatic Nawab dash supports French. Answer is Anwaruddin. Then third one, dash European country supports Muzaffar Jung during Second Carnatic War. Answer is French. Fourth one, dash was brought back to France after he lost the Carnatic Wars. Answer is Duplex. 11th Roman letter, short answer. 12th question, first one, whose domination was brought to an end in India by Carnatic Wars? Answer, French dominance in India came to end by Carnatic Wars. Second question, on what condition did the British end the Carnatic War? Answer, Carnatic War concluded by Treaty of Paris. Conditions are, first one, French settlements given back to French, but they were forbidden from fortifying those places. Then second one, not allowed to gather armies. Then third question, analyze any two reasons for the defeat of the Indian kings in Carnatic, Mysore and Maratha wars. Answer, lack of unity among the Indian kings.
Then second is usage of traditional war methods. Then third is Wellesley's diplomacy made the British paramount power in India. 12th Roman letter, observe the given events, put cross symbol to adverse event for India and put tick symbol to the adverse event for the British. ஸோ இந்த given events அப்சர்வ் பண்ணிவிட்டு பிரிட்டிஷ் அகென்ஸ்டாக இருக்கிறதுக்கு வந்து டிக் மார்க்கும், தென் இந்தியாவுக்கு அகென்ஸ்டாக இருக்கிறதுக்கு கிராஸ் மார்க்கும் போட சொல்லியிருக்காங்க. 13th question, first is A. In 1756, 146 Englishmen were captured and locked up in a small room, where 123 died of suffocation. So this is against British. So இதுக்கு வந்து டிக் மார்க் போடணும். Then second one, at 1498 AD, Vasco da Gama reached Calicut. So this is against India. So இதுக்கு வந்து கிராஸ் மார்க் போடுங்க. Then C, at 1764 AD, at the end of the Battle of Buxar, Robert Clive brought dual system of government of Bengal. So this also against India. So இதுக்கும் cross mark போடுங்க. Then D, at 1746 to 1748, Britain and France were in the opposite front in Austrian succession war in Europe. The enmity was echoed in the form of first Carnatic war in India. So இதுவும் against India. So இதுக்கும் cross mark போடணும். 13th Roman letter, read the information and fill in the English administrative system at the box. 14th question, first one is Diwani Adalat, Bajtari Adalat to investigate crimes. So this comes under administration of justice. Second one, superior position for Indian was given, Subedar. This comes under army. So inga army எழுதிக்கோங்க. Then third one, the Indian Administrative Service Act was enacted by the British Parliament in 1861. This comes under civil service. Then fourth one, Kotwals were appointed as the public officers who administrated the towns. Answer is police. 14th Roman letter, read the paragraph and fill in the blanks. 15th question, when the East Indian Company, the Diwani in 1765, the Mughal police system was under the control of Fajdas, who were in charge of their sarkars. Kotwals were in charge of towns. They were paid and controlled by zamindars. The police system was created by Lord Cornwallis. He relieved the zamindars from police functions in 1791. He established a system of circles on dhanas, each headed by a daroga. Daroga was appointed to each of the ward of a city. So first question, who served as police officers in towns? Answer is Kotwals. Second question, introducer of policeman in India. Answer is Lord Cornwallis. Third one, a system of thanas were headed by dash. Answer is daroga. 15th Roman letter, find and write the calendar displaying event. So இந்த calendar display பண்ணுற event எதுன்னு சொல்லிட்டு find பண்ணணும். ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 9th February 1757. Answer is option 2, Treaty of Alinagar. 16th Roman letter, arrange the following events in chronological order. So chronological order படி இந்த events வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் event வந்து Battle of Plassey. Fourth one first. Then second is Mir Qasim became the Nawab of Bengal. So second one the third one. Then third is Battle of Buxar. Then fourth is Mysore Wars. Then fifth is Doctrine of Lapse.